கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஆண்டவரை பாடி இந்த மனமகிழ்ச்சியினாலே தேவனை நாம் ஆராய்ந்து மகிமைப்படுத்தலாம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 122வது பாடல், அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
நாம் சத்தமிட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா கணத்துக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிற அந்த ஆண்டவரை, இரட்சகரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலை நமக்கு போதுமானவராய் நம்மோடு உடனிருந்து நம்மை நடத்துகிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த வாழ்நாளெல்லாம் அவர் நமக்கு நன்மை செய்தார். ஆகவே அவரை பாடி துதிக்கும்படியான நல்ல தருணம் நம்ம ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். நமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை சேவிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஓயாமல் நாம் அவரை துதிக்கிற தூதர் கூட்டத்தோடு கூட நாமும் சேர்ந்து ஆண்டவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம்.
என்று ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் பாடலாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவே சிறுவை இது ஓயாமல் துதிப்போம் பாடலாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவே
ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த அன்பு தேவ சமூகத்தை நாம் நாடி இருந்த பூர்த்தி அவரை நோக்கி பார்க்கலாம். ஏசப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறான் அவரே. அன்பு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறான். நீங்க பெரியவர், நீங்க பெரியவர். ஹல்லேலூயா. உன்னதமான பெரியவர். ஆண்டவருடைய நேச பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்துள்ளார். Glory to Jesus. Hallelujah. Thank you, Jesus.
ஆராதனைக்கு பாத்திர துதியின் மத்தியில் வாசிக்கிறது இந்த காலவில் அவரை தேடி நாடி வந்திருக்கிறோம். ஏமேன் 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 ஏமேன். துதிக்கு இந்த ஆராதனையில பிரியப்படுகிறது துதியின் மத்தியிலே வசிக்கிறது மத்தியில் வசவாடி கொண்டிருக்கிறார். சர்வவல்ல தேவனே தூயரே தூயரே சர்வவல்ல தேவனே துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே உமக்கு சிங்காசனம் அமைத்தீர உம்மை தொழுகிறோம் பாடுவோமே. எங்கள் மாத்தியில் வாசம் செய்யும் எங்கள் மாத்தியில் எங்களோடு வாசம் செய்யும் மாண்டவரே இந்த பிரசனத்தை நோக்கி உமக்கு சிங்காசனம் அமைத்தீர உம்மை தொழுகிறோம் மான்கள்
எத்தனை குழப்பங்கள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், சன்னிதானத்தில் இந்த காலங்களை படைக்கிறோம். உண்மை தொழுது கொள்வதற்கு கிடைத்த பாக்கியம். தெரிந்து கொண்டவர், இந்த பூமியின் தாழ்விடத்தில் இறங்கி வந்தவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர். ஒரு நாள் அவர் நம்மை விட்டு விட மாட்டார், ஒரு நாள் அவர் நம்மை கைவிடுகிற தேவன். இந்த நாட்களில் அவர் நம்மை நடத்தி வந்தார். எல்லா நெருக்கங்களும் அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். இந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஜாதிகள் நடுவே உயர்ந்திருப்பேன், தேசத்திலே நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய ஆட்சி மாட்சிமை மாத்திரமே விளங்கும். அல்லேலூயா. அவருக்கு புகழ் சேர்க்கணுமாக இந்த ஆராதனையில் நம்ம அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்காக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். அல்லேலூயா. இந்த வல்லமைக்கு நிகரான வல்லமை ஒன்று கிடையாது. சர்வ வல்லவரை இந்த காலவிட நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீ மாத்திரமே ஆத்தும நேசராமே நான் ஆராதிக்கிறேன். அவரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போன எல்லா நேரங்களும், நெருக்கப்பட்ட எல்லா காலங்களிலும் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்தாரு. அவர் நம்மை விட்டு விலகாதிருந்தாரு. கண்மணி போல நம்மை பாதுகாத்தாரு. கரத்தினாலே தூக்கி சுமந்தாரு. எத்தனை எத்தனை அற்புதங்களை விட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கை கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கை Oh
அவர் நம்ம இதுவரைக்கும் காத்தார், இனிமேல் அவர் நம்ம காத்தார். ஆச்சரியமா அவர் நம்ம நடந்து போகிறார், அற்புதமாய் நம்ம நடந்து போகிறார். நினைத்து பார்க்க முடியாது நன்மைகள் இந்த வாழ்க்கையை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ. நன்றி தகப்பனே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை கொண்டு வருகிறோம். உங்கள் திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் அவர் நம்மை காத்திடுவார். ஆமென். அவர் உன்னை கண்டு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, மழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று நினைத்த மழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்த உயிர்வாழ்கின்றேன். யாரும் அறியாது என்னை கண்டாயறிந்து வந்த நல்ல நேசரே, ஆண்டவர் சொன்னார், உட்பக்கமாய் உட்பட்சமாய் வந்து நான் உன்னை கண்ணோக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். பிரைஸ் காட். உன்னுடைய முந்தின சீரை பார்க்கலாம் நற்சீர் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான தேவன்.
முதலாவது சொல்லுகிறார், பட்சமாய் வந்து நான் உன்னை கண்ணோக்கு உன்னை பார்க்கிற ஒரு தேவன். ஆமென். அவன் நம்மை கண்டார். ஆமென். நம்மை பெருக செய்தார். ஆமென். இந்த பெருக்கம் குறையாது. ஆமென். பெருகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நன்மைகள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகும், அற்புதங்கள் பெருகும், வரங்கள் பெருகும், செயல்கள் பெருகும். ஹல்லேலூயா. என் சத்துரு ஒரு பக்கம் சொல்லுவோம், அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்தது, நீ முடக்கப்பட்டு போனார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த நிலைமை என்று சொல்லி பலவாறு ஆமென் பிரைஸ் வாழ்க்கையில ஆமென் உன்னை குறைத்து ஆமென் மதிப்பீடு செய்வான், குறைத்து காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் நீங்க சொல்லுங்க, நான் பெருகி கொண்டே இருப்பேன். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். நீங்க விசுவாசத்தை பேசுங்க. ஆமென். கர்த்தருடைய பெருக்கத்தை எங்க குடும்பத்துல, கர்த்தருடைய பெருக்கத்தை திருச்சபையில, கர்த்தருடைய பெருக்கத்தை ஆவிக்குரிய பகுதிகளில் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். முந்தின சீரை பார்க்கிலும் ஆமென், ஏற்கனவே இருந்த சீரை பார்க்கிலும் ஆமென் நற்சீர் உண்டாக செய்கிற தேவன் இந்த காலை ஆனந்தமோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை நற்சீர் உண்டாக செய்ய போகிறீர். முந்தின சீரை பார்க்கிலும் ஆண்டவரே எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எங்களை பெருக செய்கிற தேவன், எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன், எங்களை ஆண்டவரை நற்சீர் உண்டாக செய்கிற தேவன் இந்த ஆராதனை உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. இவருடைய கிருபையும் ஆண்டவரை விட வல்லமை பெருகுகிறதற்காக நன்றி, விசுவாசம் பெருகுகிறதற்காக நன்றி, வரங்கள் பெருகுகிறதற்காக நன்றி, அபிஷேகம் பெருகுகிறதற்காக நன்றி, தேவனை பற்றி அறிவு பெருகுகிறதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னை பெருக செய்கிற ஒரு தேவன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தோனாமா ஷேகா புட்டாதா நபியான் தோனாலாதா ரிபாகா தனனமா சந்துன தியான் தோனபலமா. ஆவியிலே ஆவியிலே கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, என்னை அவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. நற்சீர் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. நற்சீர் உண்டாக செய்வார். ஆமென். ஓ, என் சீர்கேடுகளை குணமாக்குகிற தேவன், என் குறைச்சலை மாற்றி நிறைவாக்குகிற தேவன், என் அறியாமை நீக்கி என்னை அறிவாய் மாற்றுகிற தேவன். glory 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 glory. என்னை நற்சீர் உண்டாக செய்கிறவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை, அவருக்கு புகழ், அவருக்கு மாட்சிமை, அவருக்கு ஆமென் 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 ஆமென். glory நமஸ்காரம் Jesus. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் அதைத்தான் உணர்த்துகிறார். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வார். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அதுதான். நிச்சயமா நான் விடுவிப்பேன். இருக்கிற நிலையில் அல்ல, உன்னை விடுவிக்கிற தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விடுதலை தருகிற ஆண்டவர் இந்த இடத்துல சிவாடி கொண்டிருக்கிறார். நிச்சயமான விடுதலை தேவனுக்கு தந்து நடத்தி செல்வாராக. தேவன் அப்படி செய்யும் போது கரங்களை தட்டி சோதரிப்போம். ஆமென் ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனை ஹல்லேலூயா, குமாரனாகிய கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை ஆமென். கரங்களை தட்டி திரியேக தேவனை மகிமைப்படுத்தலாமா, மகிமைப்படுத்தலாமா. இந்த சிந்தையோடு கூட நாம் எத்தனாலயப்பட்ட பிள்ளைகளோடு நாம் சிந்திக்கலாம். என் நிலைமையில் நாம் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்றார், நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன். அவர் கொடுக்க போகிற அற்புத விடுதலை நாம் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிப்போம். ஒருவர் நாம் சத்தமைத்து ஜெபிக்கலாம். நாமத்தினாலே வாழ்த்து கொள்கிறேன். இந்த புதிய மாதத்தில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் அனுப்பி தந்தேன். என்ன வாக்குத்தத்தங்க? எரேமியா 39:18 அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். அருமையான ஒரு வார்த்தை.
நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விடுதலை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனால் இந்த வாக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம தியானிக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிதேக்கியா ராஜாவின் நாட்களில் அந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல எபெத்-மெலேக் என்கிறதான ஒரு பிரதானி இருந்தான். அவனை குறித்து தான் நாம் இந்த செய்தியை நாம் வாசிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு எதிராக பாபிலோனிய அந்த படையெடுப்பு வருகிறது. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் முன்னதாகவே இங்கே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியாவுக்கு ஒரு பெரிய சோதனை உண்டாகிறது. இந்த எரேமியாவை காப்பாற்றுவதுதான் இந்த எபெத்-மெலேக் என்கிறதான ஒரு மனுஷன். அவரை பற்றி தான் நான் பேச போகிறேன். எரேமியா குறித்து உங்களுக்கு தெரியும். எரேமியா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. சிதேக்கியாவின் நாட்களில் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது பிரபுக்கள் அவர் சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு சாதகமா இல்லாததினாலே எரேமியாவை வெறுத்தார்கள். எரேமியா மிகவும் வெறுத்து, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் வீடுகளில் சென்று அந்த காரியங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு நலமா இருக்கும். பாருங்கள், எரேமியாவுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு சாதகமா இல்லை என்பதனாலே எரேமியாவை அவர்கள் கட்டி ஒரு பாழ் கிணற்றிலே போட்டு விடுகிறார்கள். இதுதான் இந்த சரித்திரத்தில் இருக்கிறதான ஒரு நிகழ்வு. எரேமியா 38:6 நீங்க வாசித்தீங்கன்னா, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உரைத்த போது அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சிதேக்கியாவும் அந்நாட்டில் இருந்த பிரபுக்களும் அவனை மிகவும் வெறுத்தார்கள். சிதேக்கியாவிடத்தில் வந்து இந்த காரியங்களை சொல்கிறார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா கை கால்கள் கட்டப்பட்டவராக அவரை ஒரு பாழான துறவிலே என்ன செய்யறாங்க, போட்டு விடுகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? மைக்ல வசனம் நல்லா இருக்கும். யாராவது பிள்ளைங்க மைக் எடுத்து வாசிங்க. நீங்க வாசித்துருங்க, நீங்க வாசித்துருங்க. பாருங்க, அந்த துறவிலே, உலையாய் இருந்த அந்த துறவிலே அங்கே போட்டு விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்குள்ள இருந்து எரேமியா கஷ்டப்படுகிறார். அவருக்கு ஆகாரம் இல்லை. அவர் நல்ல கவனிங்க, குழியிலே போடப்பட்ட ஒருவன். அந்த துறவு, அந்த குழி உலையாய் இருக்கிறது. அதற்குள்ள அவனை தூக்கி போடுகிறார்கள். அந்த உலையில புதைத்து போகிற அளவுக்கு அது மிகவும் வேதனை நிறைந்த அந்த இடத்துல ஆகாரமும் இல்லாமல் எரேமியா அங்கே கிடக்கிறார். யாருங்க அவரு? தேவ மனுஷன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குழியிலே விழுந்து கிடக்கிற இந்த எரேமியாவை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் யுத்தமேகம் சூழ்ந்திருக்கிறது. சத்துருக்கள் அவர்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு வர இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தினுடைய நிலை என்ன, இனி என்ன நடக்க போகிறது, ராஜா என்ன செய்ய வேண்டும், இந்த தேசம் என்ன செய்ய வேண்டும் என்ற அனைத்து செய்தியும் இந்த எரேமியா கிட்ட இருக்கிறது. ஆனால் எரேமியா தேவ வார்த்தையை தனக்குள்ளே வைத்திருந்தார். ஆனால் தேவ வார்த்தையை சொல்லுகிற மனிதனையோ பிடித்து குழியிலே போட்டு விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா உங்களை குழியில போட்டுருவாங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேசாம வேற எதுனா பேசுனீங்கன்னா உங்களை மேட்ல வைப்பாங்க. அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, கலாத்தியர் புத்தகம் 4:16 சொல்லுகிறார், நான் சத்தியத்தை சொன்னதினால் சத்ரு ஆனேனோ என்று சொல்லுகிறார். சத்தியத்தை சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் வரும். சத்தியத்தை எடுக்காத வரைக்கும் சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லவங்க, பிரதர் நீங்க அருமையான தேவ மனுஷர், நீங்கள் எல்லாவற்றையும் சிறப்பா செய்றீங்க, ஏன் பிரதர் லேட்டா வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிடும். நீங்க ஏன் இந்த விஷயத்துல இப்படி தவறு செய்றீங்க என்று சத்தியத்தை நாம் எடுத்துரைக்கும் போதெல்லாம்
நமக்கு எதிர்ப்புகள் வரும். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, அவர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள், அந்த வார்த்தைகள், அவர்கள் நீங்கள் சிறைப்பிடிக்கப்படுவீர்கள், இந்த தேசம் சத்துடைய கையில கொடுக்கப்படும், இந்த காரியங்கள் அவர் சொல்றார். சாதாரணமா சொல்லணும். சொல்லாவிட்டால் அந்த நாட்களில் ராஜாக்களும் தேவ மனிதர்களை பகைத்ததை பார்க்கிறோம், ஜனங்களும் பகைத்ததை பார்க்கிறோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லுகிறவர்களை குழியிலே போட்டு விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இங்கே நான் சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். வசனத்தை சொல்லுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, வசனத்தை கை கொள்கிற தேவ பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை கீழே போட்டு விடுவார்கள். ஒருவேளை தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் நிறைந்த பல ஆண்டுகள் ஆண்டவரோடு பயணிக்கிற உங்களை ஆண்டவர், நீங்கள் வசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது விசனமாய் மாறிவிடும். உங்களை நேசிக்கிறவர்கள் உங்களை பகைக்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எப்போ வசனத்தை கை கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களை குழியிலே போடுகிற வண்ணமாக உங்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அருமையான தேவ ஜனமே, மனுஷரை பிரியப்படுத்துவா, நான் யாரை பிரியப்படுத்த பிரசங்கிக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனே, நீங்கள் எதை செய்தாலும் பிழை செய்ய சொல்றார். அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் எனக்கு தேவனுக்காக செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக நாம் எதை செய்ய முயற்சிக்கிறோமோ, கர்த்தருக்காக நாம் எப்பொழுது வாழ முயற்சிக்கிறோமோ, எப்பொழுது வசனத்தை நாம் கையில் எடுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை தள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு போய்விடும். ஆனால் அருமையான தேவ ஜனமைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. எரேமியாவை குழியிலே போட்டு விட்டாலும் அவனை தூக்கி எடுக்கிற ஒரு நபரை தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். குழியிலே போடப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிவிட்டார், நிச்சயமாய் நான் என்ன செய்வேன், விடுவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமான ஒரு விடுதலை நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க விஷயத்தைலாம் குழியில போட்டு எல்லாம் கலக்கிட்டாங்க. குழியில் இருக்கிற ஆளை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லை. அவன் செத்தானா பிழைத்தானா என்கிற அக்கறை யாருக்குமே இல்லை. உங்களுக்கு வேதாமத்தில் ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இந்த 37ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான பக்தனை குழியில போட்டாங்க இல்லையா? யோசேப்பை யார் போட்டது குழியில? அப்ப நீங்க சில நேரங்கள் யோசிக்கிறீங்க, எங்க சக விசுவாசியை எனக்கு இப்படி இது பண்ணிட்டாங்க, எங்க வீட்டாரே எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அண்ணன் தம்பி இப்படி பண்ணிட்டாங்க. இயேசு தான் சொல்லியிருக்கிறாரு, உன் வீட்டாரே சத்து, உன் நண்பர்கள், எனக்கு அருமையா நெருக்கமாக இருப்பவர்கள், அவனை குழியில போடுவரியா உடன் பிறந்த சகோதரர்கள். ஏன் அவனை குழியில போட்டாங்க? வசனத்தை பேசணும், வெளிப்பாடு சொன்னா, தரிசனம் சொன்னா, தேவனுடைய திட்டத்தை நீ சொன்னீனா இந்த உலகம் ஏத்துக்காது. அல்லேலூயா. அவனை குழியில போட்டாங்க. இப்படி நடக்க போதுன்னு அவன் சொல்றான், கண்டதை சொன்னா இதுல என்ன தப்பு இருக்கிறது? ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை மிகவும் பகைத்தார்கள். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பல முறை அந்த வார்த்தை 3 முறை எழுதி இருக்குது. அவனை பகைத்தார்கள், அவனை வெறுத்தாங்க, மிகவும் பகைத்தார்கள். மிகவும் பகைத்து ஒரு சமயத்தில் தகப்பனார் அவனுடைய சகோதரனுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார். தன் சகோதரனை தேடி அவன் கடந்து போகிறான். ஏத்தேனிலே அவர்கள் இருந்தார்கள், அங்கிருந்து கடந்து சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. வனாந்திர மார்க்கமாய் தன் சகோதரர்கள் ஆடி மேய்க்கு சென்றவர்களை தேடி செல்கிறான். தூரத்திலே இவன் வருகிறதை கண்டு, இவன் சொப்பனக்காரன் அல்லவா, இவன் நமக்கு தலைவனாய் இருக்க போகிறானா, இவனை என்ன செய்வோம், கொன்று போடுவோம் என்று அவர் தீர்மானித்து விட்டார்கள். கொலை செய்வதுதான் அவருடைய நோக்கமாய் இருந்தது. ஆனா 2 பேர் ஆண்டவர் அங்க வைக்கிறார். எபேத் மேலக்கு மாதிரி 2 பேர் அங்க வைக்கிறார். அல்லேலூயா. மூத்த சகோதரன் அவன் பரிந்து பேசுறான், இவன் என்ன செய்யாதீங்க, கொன்று போடாதீங்க என்று பரிந்து கேட்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், யூதா, அவனும் சொல்றான், இவனை என்ன செய்யாதீங்க, கொன்றாதீங்க. ஆகவே இவன் சொல்லுகிறான், இவனை கொல்லாதபடிக்கு இந்த குழியில போட்டுருவான், செத்துருவான். இல்லையா? நல்லா கவனிங்க, இதுதான் சத்துரு கொடுக்கிற திட்டம். அவனுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, குழியில போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன, அவனை வேஸ்ட் ஆக்கிறாங்க. அல்லேலூயா. அவனை கண்டு கொள்ளாமல் விட்டுருங்க. அவன் எப்படியாகிலும் மடிந்து போகட்டும், அவன் மேல் கவனம் செலுத்த வேண்டாம், அவனை குறித்து அக்கறை வேண்டாம். இப்படிப்பட்ட நிலையில நீ தள்ளப்பட்டிருப்பாய்தான் நீயும் குழியிலே போடப்பட்ட யோசேப்பை போல் தான் இருக்கிறாய். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கண்டுகொள்ளவே இல்லை. அந்த குழியிலிருந்து யோசேப்பு கத்தி இருப்பார், எரேமியா கத்தி இருப்பார்.
அந்த சத்தத்தை கேட்க ஒருவரும் இல்லை. அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்கிறது, அவர் மடங்கடிக்கப்பட்டவனை தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் அவனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அந்த இஸ்ரவேல், அந்த முழு குடும்பமே, யாக்கோபின் குடும்பமே காப்பாற்றப்படுவதற்கு ஒரு திட்டம், அவர்கள் எகிப்து நாட்டிலே வளர்வதற்கான ஒரு பெரிய திட்டம், மிகப்பெரிய திட்டத்தை கர்த்தர் அவனுக்குள்ள வைத்திருந்தார். அல்லேலூயா. தரிசன தலைவன் அவன். ஆமென். தேவனுடைய வாக்கையின் தரிசனத்தை சுமந்து கொண்டிருந்தவனை குழியிலே போட்டு விட்டார்கள். யோசிச்சு பாருங்க, யோசேப்பு இல்லைன்னா அவங்க சந்ததி அழிந்து போயிருக்கும். எகிப்துக்கு சென்று அவர்கள் பெருகுவதற்கு காரணம் யோசேப்பு. சங்கீதங்கள் புத்தகம் அதுதான் சொல்கிறது, முன்னமே அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவனை தூதன் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக? ஜீவரட்சண்யம் பண்ணும்படியாக, அவருடைய குடும்பத்தாரை காப்பாற்றுவதற்கு தேவன் முன்னமே அவனை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோசேப்பு அவன் குழியிலே போடப்பட்டான். ரூபன் அவனை குழியிலே போடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். குழியிலே போட்டு விட்டார்கள். அவன் கத்துகிறான், கதறுகிறான். ஒருவரும் கேட்பார்கள். யூதாவுக்காய் பரிந்து பேசுகிறான். இதோ என்ன செய்கிறார்கள்? யார் போறாங்க? எகிப்துக்கு யார் போறாங்க? வியாபாரிகள் போகிறார்கள். இஸ்மவேல் அவனிடத்தில் என்ன செய்வோம்? இவனை விற்று விடுவோம் என்று சொல்லி யூதா சொல்கிறான். அருமையான தேவ ஜனமே, அவனை விற்று போடுகிறார்கள். மறுபடியும் ரூபன் எங்கேயும் சுத்திட்டு ஆளெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்து பார்க்கிறாரு. குழியில தம்பியை காணோம். அல்லேலூயா. ஆமென். தூக்கி எறியப்பட்டவனை தூக்கி விடுவர். ரூபன் அல்ல, யூதா அல்ல, மற்ற சகோதரர் அல்ல, தேவன் அதை செய்வார். யார் உள்ள போட்டாங்களோ அவங்களை தூக்கி ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஒரு அருமையான ஒரு பாட்டு கெர்சன் எடின்பரோ ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். குழியில் விழுவோரை தூக்கி நிறுத்தும் அன்பு, குப்பையில் எடுத்து நிறுத்தும் அன்பு. தெரியுமா? அருமையான பாட்டு. குழியில் விழுவோரை என்ன செய்யணுமா? தூக்கி நிறுத்துவது அவருடைய அன்பு. சித்தமான நம்ம காணிக்க நேரத்தில் அந்த பாட்டு பாடுவோம். ஆண்டவருடைய அன்பு மடங்கடிக்கப்பட்டவனை, குழியில விழுந்தவனை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அவர் தூக்கி எடுக்கிறவர். பாருங்க, உள்ளத்துல பேசினார், உணர்த்தினார், அவனை கொண்டு போய் வித்தாங்க. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. அவன் விற்கப்பட்டான், அவன் அடிமையாக விற்கப்பட்டான், அவன் மேல் குற்றம் சாட்டப்பட்டான். ஆனால் அவன் தரிசன தலைவன். கரங்களை சோதனை பண்ணலாமா? அவனுக்குள்ள தேவ வார்த்தை இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை, உனக்கு அதிக நெருக்கங்கள் இருக்கலாம். நீ வசனத்தை வாசிக்கிறாய், கை கொள்கிறாய், வசனத்தை சுமக்கிறாய், தேவன் உனக்குள் இருக்கிறார். ஆக உனக்கு அநேக பாடுகள் வரலாம். ஒரு நாளும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற அந்த திட்டத்தை மாற்றவே முடியாது. அல்லேலூயா. சிறை கம்பிகளுக்குள்ளே ஒரு தரிசன தலைவன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு அடிமை போல நடத்தப்படுகிற அந்த எகிப்து நாட்டத்தை இனி ஆள போகிற ஒரு தலைவன் அடிமையாக அங்க வைக்கப்பட்டிருந்தான். பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி குப்பையில குழியில இருந்து தூக்கிட்டு போயிட்டு எங்க வைக்கிறாருங்க? பார்வோனுக்கு அடுத்த நிலையில அவன் சேரட்ல வரான். அல்லேலூயா. பார்வோன் என்ன சொல்றாரு? நான் சிம்மாசனத்துல மட்டும்தான் அரசன், உன்னுடைய வார்த்தை இல்லாமல் ஒருவனை என்ன செய்ய முடியாது, கையோ காலை என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாதுன்னா அப்ப எந்த அளவுக்கு பவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. யோசேப்பு மிகப்பெரிய ஞானிங்க. அல்லேலூயா. உணவு கிடங்கை முதல் கண்டுபிடித்தவர் யாருங்க? யோசேப்பு தாங்க. ஒரு தேசத்தை பொருளாதார நெருக்கடி, உலகம் தத்தளிக்கிறது, பொருளாதார நெருக்கடியை சமாளித்தவர் யோசேப்பு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவனுக்குள்ள தேவ வார்த்தை வரும்போது தேவனுடைய அனந்த ஞானம் அவனுக்குள்ள வருகிறது. தேவனுடைய கிருபை வரங்கள் அவனுக்குள்ள செயல்படுகிறது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ வார்த்தை கேட்டு தேவ வார்த்தைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை குழியிலே போட்டு விட வருமா இந்த உலகம்? உன்னை அந்நியப்படுத்தி, உன்னை அலட்சியம் செய்து, உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டு விடலாம். உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு தெய்வம் இந்த காலவெளியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு அதுதான் நடந்தது. அவனை தூக்கி எடுத்தார்கள்.
குழியில விட்டுள்ளார். யோபு சொல்லுகிறார் 33:18 சொல்லும்போது யோபு மிக அழகாக சொல்லுகிறார், என் அருமையான தேவனுடைய ஜனமே, என் ஆத்துமாவை அவர் குழியிலிருந்து என்ன செய்கிறாரா? தூக்கி விடுகிறார். வேகமா டக்குன்னு வாசிக்குமா? வேகமா 33:18 யோபு இதுல வாசிக்கிறோம். அவன் ஆத்துமாவை படுகுழி, அந்த படுகுழி என்கிற விஷயத்தை நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். அந்த குழின்னு சொன்னால நிறைய விஷயம் சொல்லுங்க. பைபிள் பாவம் வந்து ஒரு படுகுழிங்க. ஆமே, வேதம் சொல்லுது வேசி பயங்கரமான படுகுழி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மோசம் போக்குறாங்க பாருங்க, உத்தமர்களை மோசம் அவங்க கூட படுகுழியில் இருக்கிறவன்னு சொல்லி இருக்குதுங்க. இந்த படுகுழி என்கிற விஷயம் நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படணும்னா, நம்மளோடு அவர் பேசலாம் கூட நம்ம எங்கதான் இருப்போமா? குழியில இருக்கிறவண்ணமா இருக்கிறேன். தாவீது இதை சொல்றார் 28ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க மௌனமா இருந்துட்டீங்கன்னா நான் குழியிலே இறங்குகிறவனுக்கு ஒப்பாவேன். அல்லேலூயா. அவர் பேசலன்னா நம்ம எங்கதான் இருப்பாங்க? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையின் தரிசனமும் யோசேப்புக்குள்ள இருந்தது, தேவனுடைய வார்த்தையின் தரிசனமும் எரேமியாவுக்குள்ள இருந்தது. அவங்களை குழியில போட்டாலும் தூக்கி விடுகிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆனா ஆண்டவர் மௌனம் ஆயிட்டார்னா குழியில அமிழ்ந்து போவோம். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது அடிக்கடி சொல்றார், ஆண்டவரே நீங்க மௌனமா இராதீங்க, என்னோடு பேசுங்க. அல்லேலூயா. என்னோடு கூட பேசுங்க. நீங்க பேசலனா நான் மௌனத்தில் அமிழ்ந்து போவேன் என்று சொல்கிறார். குழியிலே அமிழ்ந்து போகிற வண்ணமாக என் வாழ்க்கை இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்குமானால் குழியிலே இருந்தாலும் உன்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் 30ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 30:3 சங்கீதம், ஆத்துமாவை குழியிலே இறங்காதபடி உயிரோடு என்னை காத்தீர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த குழி என்பது ஒரு பயங்கரமான அடிமைத்தனம். அந்த குழி என்பது பயங்கரமான உளையான பாவம். அந்த குழி என்பது இந்த எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆகவே உங்களுக்கு தெரியும், கடைசியா ஒரு மனுஷன் எங்க தான் போவாங்க? ஒரு மனிதன் மரிச்சிட்டானா எங்க தான் போறாங்க? அவன் சரீரத்தையும் குழியில தான் வைக்கிறாங்க. அவன் ஆன்மா கூட எங்க போதான்? பாதாளம், பாட்டம்லெஸ் பிளேஸ் சொல்றது. பாட்டம்லெஸ் பிளேஸ்னா அதுக்கு என்ன கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டம் இருக்கு இல்லையா? அது கிடையவே கிடையாது, அதுதான் பாதாளம். அப்ப எவ்வளவு பெரிய குழியா இருக்குங்க, எவ்வளவு ஆழங்க, போயிட்டே இருக்குமா, எவ்வளவு ஆழம், பயங்கரமான ஆழமான குழி. என் ஆத்துமா அந்த குழியில இறங்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறபடினாலே அவர் என்னை தூக்கி விடுகிறார். ஆமென். எரேமியாவுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அவர் மீண்டும் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய வாக்குகள் இருக்கிறது. ஆகவே அவரை குழியிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும். யோசேப்புக்குள்ள தரிசனம் இருக்கிறது. யாக்கோபின் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். ஆகவே தரிசனம் உள்ளவர்கள், வார்த்தை உள்ளவர்கள் குழியிலே இறக்கப்படும்படியான, ஆமென், அப்படி எல்லாரும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவர். ஹல்லேலூயா. பாவம் என்கிற குழியிலிருந்து ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவை அவன் நோக்கி அழைப்பானேயானால் அவனை தூக்கி விடுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு ஒரு அற்புதம் செஞ்சிட்டார். அற்புதம் செஞ்சதுமே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்க ஓய்வு நாள் என்ன பண்ணிட்டீங்க? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க. 11. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டேனோ? இயேசு ஒரு அற்புதம் செஞ்சார். இயேசு செய்த அற்புதத்தை அவர்கள் ஒரு மனிதன் விடுதலை பெற்றதை அவர்கள் எண்ணவில்லை. ஆனா அவங்க எதை பேசுறாங்க? நியாயப்பிரமாணத்தை மட்டும் பேசுறாங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். நீங்க என்ன செஞ்சீங்க? குழியில ஒரு மனிதனை குணமாக்கிட்டீங்க.
அதனால இது சட்டத்தை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு மிக அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். ஒரு மனுடைய எருதாகிலும் கழுதையாகிலும் குழியில விழுந்து விட்டால் அதை நீங்க நினைச்ச மாட்டீங்க, தூக்கி எடுக்க மாட்டீங்களா? கழுதைக்கும் எருமைக்கும் அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மனிதன், தேவ சாயலா இருக்கிற இந்த மனிதனை நான் தூக்கி எடுத்ததினால் என்ன தவறு என்று சொல்லி ஆண்டவருக்கு கேட்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குழியில விழுகிற நபரை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் அவர். அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். அந்த நிலையில் அவன் அமிழ்ந்து போகக்கூடாது, அந்த பாவத்தில் அமிழ்ந்து போகக்கூடாது, அந்த கடன் சுமையில் அவன் அமிழ்ந்து போகக்கூடாது, நிந்தையில் அவன் அமிழ்ந்து போகக்கூடாது, அந்த மன சுமையில் அவன் அமிழ்ந்து போகக்கூடாது. அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட குழியில் அவனை தூக்கி எறிந்தார்களோ, மனிதர்களோ சத்துருக்களோ அவனை எரிந்து விட்டார்கள். அது ஒரு டஸ்ட்பின்ல போட்டது போல அவனுடைய வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் அவனை எடுத்து உயர்த்துகிற ஒரு தேவன். அதுதான் சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம். ஒருவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும், ஆமா அந்த பாட்டுல வரும், குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் என்று அந்த பாட்டுல வரும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் நான் இருக்கிற நிலையில் என்னை விட்டு விடுகிற அல்ல, குழியிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை தரிசனத்தை பெற்றிருக்கிற தேவ பிள்ளைகளே, உனக்கு எதிராக இப்படிப்பட்ட படுகுழிகளை சத்துரு வெட்ட நினைத்தாலும், உன்னை குழியிலே தள்ளுபவர் அநேகர் எழுப்பினாலும், உன்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பை தூக்கி எடுத்தாங்க, எகிப்துக்கு போனார். அவர் மிகப்பெரிய அந்த தேசத்தின் அதிபராக கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்கிற நிகழ்வை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமான அற்புதம் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. ஆகவே நம்முடைய தேவன் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். சோ இதுதான் நடந்தது. இப்ப எரேமியா புத்தகத்தை நம்ம போயிடலாம். பாருங்க, 3ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, 38:3 வாசித்தீங்கன்னா, எரேமியா சொல்றதை அவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க? நீங்க கர்த்தருடைய வசனத்தை சொல்றதை ஒருத்தர் கேட்டா 2 காரியம் நடக்கும். ஒண்ணு மனசு தொடப்படும், இல்லைன்னா எதிர்ப்பு வலுக்கும். அல்லேலூயா. ஆகவே இங்க எரேமியாவுக்கு என்ன நடந்தது? வேக வேகமா முடிக்க போறேன், வாசிங்க. எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும், பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும், சேலேமியாவின் குமாரனாகிய யூகாலும், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எரேமியா சொல்றதை கேட்டாங்க. இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்ற தவறுகளை உணர்த்தினார். தேசத்தில் நடக்க போற சூழ்நிலை சொல்லுகிறார். கேட்டார்கள். அல்லேலூயா. 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இப்பொழுது ராஜா கிட்ட அனுமதி கேட்டார்கள் அப்படி எழுதிருக்கோம். அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டவங்க இப்ப எரிச்சல் அடைந்து ராஜா கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. என்ன அனுமதி? இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அது என்னென்றால், இந்த நகரத்தில் மீதியாய் இருக்கிற யுத்த மனுஷனிடத்திலும் மற்றும் உள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பாருங்க. அந்த 3ஆம் வசனத்துல சொல்லும்படி வாசனா, இவன் எல்லாரும் என்ன செய்யறான்? தளர்ந்து போகப்படுகிறான். ஒரு சபைக்கே வராத ஒரு ஆளை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்க்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நீயும் குழியில போயிருக்கு. குழியில இருக்கிறவனை தூக்கி விடுறது வேலை என்னன்னா, சத்தியத்தை பேசணும். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா எனக்கு ரொம்ப வறுமை, தரித்திரம். ஏன் தரித்திரம் வருது? பைபிள் வசனங்களை சொல்லணும் அவங்களுக்கு. உண்மையுள்ள மனிதன். ஆமா, நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல உண்மை இல்லாம இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை? ஆனா சொல்ற, நீ கொடு, உனக்கு கொடுப்பேன். நீ வாழ்ந்திருக்கும் போது உன் வீட்டில் இருக்கிற, உன் வீட்டுக்கு வாசல் இருக்கிற, உனக்கு எதிரே இருக்கிற உன்னை தரித்திர என்ன செய்ய நீ நினைத்துக்கொள், அப்ப நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்ப தேவன் சொல்லி இருக்கிற நிறைய வசனங்களை நம்ம எடுத்து சொல்லணும். அல்லேலூயா. இப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆசீர்வாதம் சொல்லாம உபவாசம் போட சொல்றாங்க, ஜெபம் பண்ண சொல்றாங்க, இப்படிலாம் ஆலயத்துக்கு வர சொல்றாங்க. இதெல்லாம் கடினமான காரியமா அவருக்கு தோன்றும். அவர்கள் பாருங்க, வேறு தளர்ந்து போக பண்ணுகிறானா. அதனால் அவர் என்ன செய்றாங்க? அந்த மனிதர்கள் கேட்டை தேடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் 6ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்குறாங்க. இவர் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார்னா இந்த எரேமியா எல்லாரும் தளர்ந்து போவாங்க, சத்துருக்கள் நம்ம மேல யுத்தத்துக்கு வந்துருவாங்க, பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். இவனை பேச விடக்கூடாது. என்ன செய்யலாம்? குழியில போட்டுலாம் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வேகமா, அப்போது அவர்கள் எரேமியாவை பிடித்து
துறவிலே போட்டார்கள். அல்லேலூயா. துறவிலே போட்டுறாங்க எரேமியாவை. போடப்பட்டு துயரப்பட்டு கிடக்கிறான். இப்ப இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னா, ரெண்டு விதமான செய்தி, ரெண்டு விதமான பொருள் இது. ஒன்று, துறவில் குழியிலே போட்ட வண்ணமாய் இருக்கிறவர்களை தூக்கி விடுகிற தேவன். இரண்டாவது, குழியிலே போட்டவர்களை தூக்கி விடுகிற சேவகன். அல்லேலூயா. தேவன் சேவகன். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் தூக்கி எடுக்க மாட்டாருங்க, உங்களை என்னையும் தூக்கி விடுற வேலைக்கு வச்சிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இததான் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அந்த எத்தியோப்பியன், அவன் யாருங்க? ஆமா, அந்த இஸ்ரவேலர் கிடையாது, எத்தியோப்பியன், ஒரு புறமதஸ்தான் எரேமியா குழியிலே போடப்படுகிறதை பார்த்தான். அல்லேலூயா. அதை குறித்து கேள்விப்பட்டு அவன் பார்த்தபடியினாலே வேதம் சொல்லி 7, 8, 9 வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா, அவன் புறப்பட்டு போய் தகாததை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொல்லி, எரேமியா பட்டினியிலே சாவானே, நகரத்தில் அப்பம் இல்லையே, அப்படி இருக்கும்போது குழியில இருக்கிறவனுக்கு எப்படி அப்பம் கிடைக்கும்? அல்லேலூயா. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சப்ஜெக்ட் நல்லா நீங்க யோசிக்கணும். நல்ல நிலைமையில் இருக்கிற மனிதனுக்கு வாழ முடியலன்னு சொன்னா, நெருக்கத்தில் இருக்கிறவங்க, கட்டுகள் இருக்கிறவங்க, பலவிதமான துன்பத்தில் வாழ்றவங்க, அவங்க நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா. சமதளத்தில் இருக்கிற நாம தான் குழியில இருக்கிறவங்களை தூக்கி எடுக்கணும். அதுக்கு தான் சமதளத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சௌக்கியங்களை தேவன் நமக்கு கொடுக்கும் போதெல்லாம் நாம் மற்றவர்களை நினைவு கூற வேண்டும், மற்றவர்கள் மேல் கரிசனை காட்ட வேண்டும். இந்த எபெத்மெலேக்கு பார்த்தா, கேள்விப்பட்டான், ஓடி போகிறான். சிதேக்கியா ராஜா கிட்ட பேசுறான், ராஜாவே எரேமியாவை குழியில போட்டுட்டாங்க, என்ன செய்வது? ஓடுகிறான். இந்த நிகழ்ச்சி ராஜா இருக்கிற இடத்துக்கும் இவனை போடப்பட்ட இடத்துக்கும் ரொம்ப தூரம். அவ்வளவு தூரம் பயணித்து ராஜாவை சந்திக்கிறான். அப்ப ராஜாவுக்கு பர்மிஷன் தரார், நீ போய் சிலரை அழைத்து கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளை எரேமியாவை என்ன செய், தூக்கி விடு என்று சொல்லி ராஜா அவனுக்கு அனுமதி கொடுக்கிறான். நீங்கள் அவன் புறஜாதி மனிதனா இருந்தான், அவனை காப்பாற்றுகிற விஷயங்கள் 10, 11 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த எரேமியா போகிறார், சில நபர்களை அழைத்து கொண்டு போகிறார். அந்த எபெத்மெலேக் எரேமியாவை தூக்கி எடுப்பதற்காக சிலர் அவனோடு கூட கடந்து போறாங்க. அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு தான் எபெத்மெலேக் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, ராஜாவின் ஊழியன். சொல்லுங்க, அல்லது ராஜாவின் சேவகன். அல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், சிதேக்கியா ராஜா போயிட்டாரு, அவரை கண்ணை பிடிக்கிட்டாங்க, வெண்கல விளங்கிட்டாங்க. இதெல்லாம் நடக்குன்னு எரேமியா சொன்னார், தூக்கி விட்ட பேர் சொன்னாரு. அல்லேலூயா. அவர் சொன்னபடியே நடந்தது. கொடுமை என்னன்னா, இந்த எரேமியாவை தூக்கி விட்டுட்டு மறுபடியும் ஒரு இடத்துல ஒரு அறையில போட்டு அவர் அடைச்சிட்டாங்க, அழைச்சிட்டு போயிட்டாங்க. யுத்தம் நடந்து பாபிலோனுக்கு எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனா எரேமியா மட்டும் எங்க இருந்தாராம்? அந்த தேசத்துக்குள்ள ஒரு அறையில அடைப்பட்டு கிடந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்க்கிறோம், இந்த விஷயத்தை கவனியுங்கள். குழியில இருந்து அவரை தூக்கி விடுவதற்காக இந்த எபெத்மெலேக் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. முழுமையான செய்தி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நேரம் 7:30 முடிச்சிடணும் இல்லையா? நன்றா கவனிங்க, ஏன்னா அடுத்த சர்வீஸ் நமக்கு இருக்குது. இப்ப கவனமா இந்த இறுதியான வார்த்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். முழுமையான செய்தி சித்தமான நான் இன்னொரு நாள் அதனுடைய தொடர்ச்சியை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இந்த எபெத்மெலேக் என்றால் தேவனுடைய அல்ல ராஜாவின் என்னங்க சேவகன். சொல்லுங்க, ராஜாவின் சேவகன், ராஜாவின் சேவகன், ராஜாவின் ஊழியன். இப்ப நமக்கு ராஜா இருக்க, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிற தேவனுடைய சேவகனாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? குழியில விழுந்திருக்கிற எத்தனையோ மக்களை பத்தி இன்னைக்கு கரிசனை இல்லை. அவன் எப்படியாயும் போகட்டும் என்கிற நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவனை தூக்கி விடுகிற எபெத்மெலேக்கை போல ராஜாவின் சேவகனாக, தேவனுடைய வேலைக்காரனாக உன்னையுமே நாம் ஒப்பு கொடுப்போமானால் அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்கள், ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவனுக்கு குழியிலே தள்ளப்படுகிற நிலை வருகிறது, தரிசனம் உள்ளவனை குழியிலே போட்டு விடுகிற நிலை வருகிறது. ஆனால் தேவன் அதை தூக்கி எடுக்கிறார். இன்னொரு பக்கம்
பலவிதமான கட்டுகளிலும் பாவத்திலும் பல சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் குழியிலே அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். அவளை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், எபெத்-மெலெக்கை போல ராஜாவின் சேவகனாய் தேவனுடைய வேலைக்காரனாய் நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ ஆத்துமாக்களை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான சேவையை தான் எபெத்-மெலெக் 38:10 அவன் என்ன செய்கிறான்? தூக்கி விடுகிறான். சங்கீதம் 145, 14, 146, 8 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அதைத்தான் சொல்கிறது. தூக்கி விடுகிற ஒரு அற்புதமான பணியை குறித்து அங்கு வேதம் சொல்கிறது. கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடமெடுக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் யாவரையும் தூக்கி விடுகிறார். அப்ப அவர் தூக்கி விடுறாருன்னா அவருடைய சேவகன் நம்ம இல்லையா? அவருடைய பணிவிடைக்காரர் நாம். அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? மடங்கடிக்கப்பட்டவனையும் யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறபடினால் தேவ ஜனமே, எரேமியாவை எபெத்-மெலெக் எப்படி தூக்கி எடுத்தானோ அந்த பணியை நீங்களும் நானும் எப்படி செஞ்சார் பாத்தீங்கன்னா, அந்த எபெத்-மெலெக் அவரை தூக்கி எடுத்த நிகழ்வு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். பழைய சேலைகள்லாம் என்ன செஞ்சாராம்? பழைய சேலைகள்லாம் கொண்டு வந்து அதை கட்டி கைகளை போல என்ன செஞ்சாராம்? கட்டி அதுக்குள்ளே இறங்கினாராம். பாருங்க, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. இது எப்படி இருக்கிறது? சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் போய் அவங்களுக்கு சொல்லி அவங்களை விடுதலை ஆக்க முடியுமா? என்னால் அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து தூக்கி விட முடியுமா? எனக்கு அந்த ஞானம் இல்லை. ஆனா உள்ளே விடப்பட்ட நல்ல புதிய கயிறு கிடையாது, நல்ல சேலையே கிடையாது. அது எப்படிப்பட்டதா? அழுக்கான கந்தலான சில சேலைகள். இது எதை குறிக்கிறது? நம்ம நீதி அழுக்குதான், அழுக்கான கந்தல் தான், நம்ம குறைவுள்ள மனுஷர் தான். ஆனா நாம முயற்சி எடுத்தா எத்தனையோ எரேமியாக்களை தூக்கி எடுக்கலாம், எத்தனையோ குழியில மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி எடுக்கலாம். உன்னுடைய நிலையை பார்த்து நீ சோர்ந்து போவார். உனக்குள்ள தேவன் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவன் குழியில விழுந்துட்டான், யாருமே அதை பார்க்கலங்க, எரேமியா தான் பார்க்கிறாரு. யாருமே இதை குறித்து அக்கறை இல்லை. எரேமியாவுக்கு அந்த எபெத்-மெலெக்கு மட்டும்தான் இந்த அக்கறை இருந்துச்சு. நீங்க என்ன பாருங்களேன், உலகத்துல யாருக்கும் ஒரு பாரம் வராது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் கஷ்டப்படுறவங்களை பார்த்தா ஒரு பாரம் வரும். ஏன்? அதுதான் எபெத்-மெலெக்கினுடைய இருதயம். என் அருமையான தேவ ஜனமே, குழியில் இருக்கிற அவனை தூக்கி விட வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கற்றுக் கொடுத்தார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் திறமைகள் அந்தஸ்துகள் குறைவா இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவனை தூக்கி விட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவதற்கான கிருபைகளை தந்து அதற்கான ஒத்தாசை அருளி அநேகர் நீங்கள் தூக்கி எடுக்க முடியும். நீங்க யோசித்து பார்ப்பீங்க, நானா இதை செஞ்சேன், உங்களை கொண்டுதான் செய்வார். ஹல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்கிறது. ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை, ஆமென், பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனம் உள்ளவைகளை. என் அருமையான தேவ ஜனமே, உங்களை என்னைதான் கர்த்தர் குழியிலே விழுந்திருக்கிற அநேகரை தூக்கி விட ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் நீங்க கண்ண மூடி ஜெபம் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் குழியிலே போடப்பட்ட வண்ணமா இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. குழின்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அப்படி எழ முடியாத ஒரு வாழ்க்கை, திரும்ப முடியாத ஒரு வாழ்க்கை, அவர்களை தூக்கி எடுக்க கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எபெத்-மெலெக்கை போல உங்களை என்னை நாம் ஒப்புக் கொடுப்போமா? நிச்சயமாகவே அருமையான தேவனுக்குள்ள அநேகரை நாம் தூக்கி எடுத்து ஆண்டுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நேரம் கடந்து போனபடினா நான் முடிக்கிறேன். அடுத்த ஆராதனை இருப்பதுனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு 2 விஷயத்தை சொல்லிக்க. ஒன்று, நாம் குழியிலே எரியப்பட்ட வண்ணமாய் அற்பமாய் நம்மை மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில நாம் கிடந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். அப்படிதான் எரேமியா யோசேப்பின் தேவன் தூக்கி எடுத்து உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினார். இங்கே குடியிலே போடப்பட்ட மடங்கடிக்கப்பட்ட அநேகரை பார்க்கிறோம். அப்படி தூக்கி விடுகிற ஒரு நபராக எபெத்-மெலெக் என்கிற எத்தியோப்பிய ஒரு சகோதரனை, அவன் புறஜாதியான், அவன் தேவனை அறியாதவன், ஆனால் அவனுக்குள்ள தேவன் பேசினார். ஹல்லேலூயா. அவன் குழியில் இருந்தவனை தூக்கி எடுத்தான். அவனுக்கு தகுதி கிடையாது, அவனுக்கிட்ட நல்ல கயிறு கிடையாது, அவன் நீதி அழுக்கான கண்டல் தான். ஆனால் அவன் தூக்கி எடுத்த செயல்தான் எரேமியாவுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. பின்பு எரேமியா சிதேக்கியாவிடத்தில் பேசுகிறார். மறுபடியும் நல்ல வார்த்தை பேசினா தானே அவர் அரண்மனையில் உட்கார வைப்பாரு. உங்க தேசம் சிறை பிடிக்கப்படும், நீங்க வெண்கல இடங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லிடுறாரு. இதெல்லாம் நடக்கும்.
அவரை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி வைங்க. அவ்வளவுதான். இது நடந்தது. எரியமே அங்கேயே தான் இருந்தார். இதை கேட்கிற தேவ ஜனமே, வானம் பூமி ஒழியும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள். வார்த்தையை கை கொள்கிற மனிதன் ஒரு நாள் அழிக்கவும் முடியாது. என் அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில 2 விதமான தூக்கி எடுத்தார். ஒன்று, இப்படி எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட அற்பமாய் இருக்கிற, குழியில விடப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவனை கர்த்தர் தூக்கி யோசேப்பை போல உயர்த்துகிறார். இன்னொன்று, அநேக குழியில விழுந்திருக்கிறார்களே அவர்களை தூக்கி விடுகிற பணியை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்மை தூக்கி எடுக்கிறார், அநேகரை தூக்கி எடுக்கும்படி செய்கிறார். தூக்கி விடும் தேவன், தூக்கி எடுக்கும் சேவகன். அல்லேலூயா. தேவன் நம்மை தூக்கி எடுத்தார் என்று சொன்னால் நாம் அவருடைய சேவகனாக மாறி எபேத்-மேலோக்கை போல நாம் என்ன செய்வோம், அநேகரை தூக்கி எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நிச்சயமாக நம்மை விடுவிப்பேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். அப்படி ஒரு பாடலை நாம் பாடும்போது கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தும். அதை கொண்டு பேசின வார்த்தைகளுக்காக அளிக்கப்பட்ட காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் தொடர்ந்திருக்கிற ஆராதனையில மகிமைப்படும்படியாக இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம்? குழியில கிடக்கிறவனமா இருந்தேன், ஒருவேளை குழியில கிடக்கிறவனமா இன்னைக்கு எல்லாரும் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவனை குறித்த ஒரு அக்கறை யாருக்கு இல்லை. அவன் குழியிலே சாகட்டும் என்று யோசேப்பை விட்டு விட்டார்கள். ஆனால் தூக்கி எடுக்கிற ஒரு தெய்வம், குப்பையிலிருந்து
குப்பையில் இருந்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர வைக்கிறவர்கள் அன்னால் பாடினார்களே, அந்த வசனத்தின்படி யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது. சாமுவேல் வாழ்க்கையில் அது நடந்தது. புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, குழியிலே போடப்பட்ட நிலைமை, உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ மக்கள் குழியிலே கிடக்கிறார்கள். அவளை தூக்கி எடுக்கிற சேவகன் இன்றைக்கு வேண்டும். எபேத் மேலேக் என்கிற ஒரு அற்புதமான மனிதன் ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்தார். அவனிடத்தில் இருந்த பழைய சிலைகளை கொண்டு அவன் கேள்விப்பட்டான். எல்லாரும் மறந்துட்டாங்க. அவன் மனம் துடிக்கிறது. அவன் ஆதங்கப்படுகிறான். எப்படியாக எரேமியாவை தூக்கி எடுக்க வேண்டும். ராஜாவிடத்திலே அவன் பரிந்து கேட்கிறான். அந்த பரிசுத்தவானை தூக்கி எடுக்கிறான். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, எத்தனையோ மக்கள் குழியிலே கிடக்கிறார்கள். அவர்கள் மடிவதை குறித்து அக்கறை யாருக்கும் இல்லை. யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் எபேத் நிலைக்கு போன்ற சேவகனாய் நீங்களும் நான் மாறுவோம் என்று சொன்னார். அநேகரை குழியிலிருந்து தூக்கி எடுப்போம். அநேகரை குழியிலிருந்து தூக்கி எடுப்போம். தேவனுக்காக மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை செய்வதற்கு ஆண்டவர் அவளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தூக்கி எடுக்கிற ஒரு தேவன், குழியிலிருந்து அமிழ்ந்து போகிற அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு சேவகன். இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட வாழ்வுக்குனை ஒப்புக் கொடுக்க உன்னையும் தூக்கி எடுப்பார். அநேகர் தூக்கி எடுக்கிற சேவகனாய் உன்னை மாற்றுவார். அந்த தேவனிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து செயல்படும் போது சோதனை சொல்லுவோம். சமயம் இல்லாதபடி நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜபத்தை எடுக்கலாம். என்னோடு கூட ஜபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஒன்று கூடி நாங்கள் உம்மை ஆராதித்திருக்கிறோம். தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் மடங்கடிக்கப்பட்டவனையும் குழியில் விழுந்தவனையும் அவன் ஆத்துமா அமிழ்ந்து போகாதபடி சாகாதபடிக்கு தூக்கி எடுக்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலும் அமிழ்ந்து போகாதபடி தூக்கி எடுத்து ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் எங்களை தூக்கி எடுக்க இது வல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். மட்டுமல்ல, அநேகர் இன்றைக்கு குழியிலே கிடக்கிறார்கள். பாவம் என்கிற குழியில, சாபம் என்கிற நிலையில, பலதரப்பட்டதான சூழ்நிலையில, அமிழ்ந்து போகிற நிலைமையில, எழக்கூடாத நிலையில இருக்கிற அநேகரை நாங்கள் கண்டு காணாதிருக்காதபடி, நாங்கள் கேள்விப்பட்டு அதை கண்டு கொள்ளாதிருக்காதபடி அவளை தூக்கி எடுக்க எபேத் மேலேக்கை போல ராஜாவின் சேவகனாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் பயன்படுத்துங்க. எல்லா மகிமை உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட இடைப்பட்டார். நம்மோடு கூட இந்த நேரம் வரைக்கும் செயல்பட்டிருக்க சோதரம் சொல்லுவோம். பாடிக்கு கொடுத்த கரங்களை தேவன் அப்படி ஆஸ்வதிக்கும்படியா சோதரம் சொல்லுவோம். தொடர்ந்து எல்லா ஆராதனை கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியா சோதரம் சொல்லுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பினைக்கும் வழி நடத்தலும் சமாதானம் மீண்டும் என்றும் சதா நாட்களும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர்